நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் வாய் அல்ல, புறத்தியானே உன்னை புகழட்டும். உன் உதடு அல்ல, அந்நியனே உன்னை புகழட்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே நமக்குள்ளாக எவ்வளோ எண்ணில்லாத நன்மைகளோ அல்லது தாளந்துகளோ டேலண்ட்ஸ், பெரிய பெரிய காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருந்தாலும் நம்மை பற்றி பிறரிடத்தில் அறிமுகப்படுத்தும் போது நம்மை நாமே உயர்த்தி காமிக்க கூடாது, உயர்த்தி பேசக்கூடாது. உதாரணத்துக்கு, எனக்கு நல்லா கீபோர்டு வாசிக்க தெரியும், எனக்கு நல்லா பாட்டு பாட தெரியும், அதனால வாய்ப்பை கொடுங்க. நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் நிறைய நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. இப்படின்னு நம்மை பற்றி நம்மளே உயர்வாக சொல்லுவது அவ்வளோ நல்லதாக தெரிவதில்லை. அது வேதம் சொல்லுகிறது, உன் வாய் அல்ல, புறத்தியானே உன்னை புகழட்டும். உன் உதடு அல்ல, அந்நியனே உன்னை புகழட்டும். ஆம் அன்பானவர்களே, நாம் நம்மை பற்றி நாமே சொல்லி இந்த வாய்ப்பு கொடுங்க, அந்த வாய்ப்பு கொடுங்க, நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்மை பற்றி நாமே புகழாமல் மற்றவர்கள் நம்மை கவனிக்கிற பார்க்கிறவர்கள் அதை சொல்லும்போது வேதம் அதை அங்கீகரிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில பேர் அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் இங்க ஊழியம் செய்யறேன், அங்க ஊழியம் செய்யறேன், இவ்வளவு செலவாகுது, அவ்வளவு செலவாகுது, எனக்கு இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க அப்படின்னு நம்ம தேவனுடைய ஊழியத்தை நாம் அதை மட்டுப்படுத்துகிற நாமே ஒரு காரணமா இருக்கக்கூடாது. தேவனுடைய ஊழியத்தை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுவார் என்பதை அறிந்து நம் மனுஷரிடத்திலே அல்ல, தேவனிடத்திலேயே நாம் பேச வேண்டும், கேட்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்கிறதான நம்பிக்கையுடையவர்கள் தான் உண்மையான நல்ல கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம். அதை விட்டு மனிதரிடத்தில் போட்டோக்களை காண்பித்து, வீடியோக்களை காண்பித்து, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி காணிக்கைகளுக்காக மனுஷரிடத்துல போய் நிற்பது தேவன் விரும்புகிற காரியமாக தெரிவதில்லை. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளாக எவ்வளவு பெருமைகள், திறமைகள், தாளந்துகள் இருந்தாலும் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது அல்லவா, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய திறமையினால நம்மை உயர்த்துவதை காட்டிலும், நம்மை பற்றி பெருமையாக பேசுவதை பார்க்கிலும், நாம் தேவனுக்காக நாம் எதையாவது எப்படி செய்தாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செய்யும் போது கர்த்தர் ஒரு நாள் இல்லை என்றாலும் இன்னொரு நாளில கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் பூமி எங்கும் அது கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே உமக்கு மறைவானது தெரியாதது ஒன்றுமில்லை தகப்பனே. ஆகவே உம்முடைய கரங்களுக்குள்ள அடங்கியிருந்து நீர் உயர்த்துகிற அந்த கிருபை, அந்த ஆசீர்வாதத்தை எங்களை கட்டளையிடும். நாங்கள் செய்வதெல்லாம் உடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய உதவி செய்யுங்க. ஏதோ பிழைப்புக்காக, எங்கள் வயிற்று நிரப்பும்படியாக அல்லது எங்களுக்கு பணம் சொத்துக்களை சேர்க்கும்படியாக எங்களை நாங்களே பெருமைக்கென்று எங்களை பற்றி பேசி வாய்ப்புகளை கேட்பதை, வாங்குவதை பார்க்கலாம். நீர் எங்களை சித்தம் வைத்திருக்கிறீர் என்பதை, நீர் எப்படி எங்களை பயன்படுத்த விரும்புகிறீர் என்பதை, நீர் எப்போ ஆண்டவரே உயர்த்துவீரோ அப்போது வரைக்கும் நாங்கள் உமது கரங்களுக்குள் அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதி. உமக்கே கன மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.